பார்வோனுடைய கடின இருதயம். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்கப் போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மீதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். பார்வோனுக்கு கர்த்தரிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் மனதும் அவனுக்கு இல்லை. அவன் ஆரம்பத்திலேயே கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்று சொல்லிவிடுகிறான். பார்வோனுக்கு இஸ்ரவேல் புத்திரர் மீது கரிசனை இருக்கிறதா என்பது கூட மோசேக்கும் ஆரோனுக்கும் தெரியவில்லை. அவர்கள் முதலாவதாக அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் மிகவும் பணிவாகவும் கண்ணியமாகவும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைப்படுத்தி அவர்களை கடினமாய் வேலை வாங்குகிறான். எகிப்தியரின் ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரரை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் அவனுடைய கடினமான ஆட்சியை பற்றியும் இஸ்ரவேல் புத்திரர் அனுபவிக்கும் பாடுகளையும் வேதனைகளையும் பற்றியும் ஆரம்பத்தில் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர்கள் இருவரும் அது பற்றி பார்வோனிடத்தில் முறையிடவும் இல்லை. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை பணிவாகவும் கண்ணியமாகவும் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை மிகவும் சாதாரணமானது, அது நீதியானது. இஸ்ரவேல் புத்திரருக்கு 3 நாள் விடுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் கேட்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டும். அவர்கள் போவதற்கு பார்வோன் அனுமதி கொடுக்க வேண்டும். எபிரேயருடைய தேவன் தங்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். தாங்கள் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு பலியிடப் போகாதிருந்தால் கர்த்தர் தங்கள் மீது கொள்ளை நோயும் பட்டயமும் அனுப்புவார் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரரை போல மற்ற ஜாதியாரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் தேவர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அதுபோலவே தாங்கள் தங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிட வேண்டும் என்று மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக நாள் விடுப்பு கேட்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவும் இல்லை. அவர்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் தன்னிடத்தில் கேட்கிற கோரிக்கை பார்வோனுடைய மனதிலே நியாயமாக படவில்லை. அவர்கள் இருவரும் தன்னிடத்தில் அநியாயமாய் இந்த கோரிக்கைகளை கேட்கிறார்கள் என்று பார்வோன் நினைக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே வேலை செய்கிறார்கள். அந்த வேலையை கெடுப்பதற்காக மோசேயும் ஆரோனும் தன்னிடத்தில் இவ்வாறு கோரிக்கை வைக்கிறார்கள் என்று பார்வோன் நினைக்கிறான். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று சொல்லிவிடுகிறான். ஜனங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் வனாந்திரத்திற்கு போய் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் என்று பார்வோன் சொல்லுகிறான். பார்வோன் நினைக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் சோம்பலாயும் இருக்கவில்லை. அவர்கள் கடினமாய் உழைக்கிறவர்கள் என்பதற்கு
எகிப்து தேசத்திலே அவர்கள் இதுவரையிலும் கட்டியிருக்கிற பட்டணங்களும் பண்டக சாலைகளும் அடையாளங்களாய் இருக்கிறது. பார்வோனுடைய வார்த்தை சாத்தானுடைய தந்திரமான வார்த்தைகளாக இருக்கிறது. இக்காலத்தில் அநேகர் கர்த்தருடைய ஆராதனைக்கு விரோதமாக பார்வோனைப் போலவே பேசுகிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பது, ஆலயத்துக்கு போவது ஆகியவையெல்லாம் சும்மா இருக்கிற சோம்பேறிகளின் பொழுதுபோக்குகள் என்று உலக பிரகாரமான ஜனத்தார் நினைக்கிறார்கள். மனுஷருக்கு ஒரு வேலையும் இல்லை என்றால் அவர்கள் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மனுஷருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி கடினமான வார்த்தைகளை பேசுகிறான். அவர்கள் இருவரும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பார்வோனிடத்தில் பரிந்து பேச வந்திருக்கிறார்கள். ஆனால் பார்வோனோ மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று கட்டளையிடுகிறான். எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் சுமைகளை சுமப்பது போல இனிமேல் மோசேயும் ஆரோனும் தங்கள் சுமைகளை சுமக்க வேண்டும். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அடிமைகளாய் இருப்பது போல மோசேயும் ஆரோனும் இப்போது அந்த தேசத்திலே அடிமைகளாக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிற மோசேயும் ஆரோனும் இப்போது அவர்களோடு கூட அடிமைகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சுமை சுமக்கும் வேலை கொடுக்கப்படுவது போல மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுமைகளை சுமப்பது போல இனிமேல் மோசேயும் ஆரோனும் தங்கள் சுமைகளை சுமக்க வேண்டும். மோசேயும் ஆரோனும் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதினால் அவர்கள் தன்னிடத்தில் வந்து வனாந்திரத்திற்கு பிரயாணமாய் போய் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்வோன் அவர்களையும் குற்றப்படுத்துகிறான். மோசேயும் ஆரோனும் சும்மா இருக்கக்கூடாது என்று பார்வோன் தீர்மானிக்கிறான். ஆகையினால் பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று கட்டளையிடுகிறான். மோசேயும் ஆரோனும் தன்னிடத்திலே வந்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுவதன் நிமித்தம் பார்வோன் அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறான். பார்வோன் அவர்கள் இருவரையும் நோக்கி, இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்று அவர்களை குற்றப்படுத்துகிறான். இஸ்ரவேல் புத்திரர் ஓய்வில்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் கடினமாய் வேலை செய்ய வேண்டும் என்பதும் பார்வோனுடைய விருப்பம். இஸ்ரவேல் புத்திரர் வேலை செய்யாமல் சோம்பலாய் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்வோன் அவர்களுக்கு கடினமான வேலைகளை கொடுக்கிறான். அவர்களுடைய வேலை பளுவையும் அதிகப்படுத்துகிறான். அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் என்றும் அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள் என்றும், அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்றும் கட்டளையிடுகிறான். இஸ்ரவேல் புத்திரருக்கு வைக்கோலும் கொடுக்கப்படவில்லை, அவர்கள் அறுக்க வேண்டிய செங்கலின் எண்ணிக்கையும் குறைக்கப்படவில்லை. அவர்கள் மீது அதிகமான வேலை சுமத்தப்படுகிறது, அவர்கள் அதிகமாய் கஷ்டப்படுகிறார்கள். அதிகமாக வேலை செய்தால் அவர்கள் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று பார்வோன் நினைக்கிறான். செங்கல் அறுக்கும்போது மண்ணையும் வைக்கோலையும் கலந்து செங்கல் அறுப்பது வழக்கம். செங்கலை சுடுவதற்கும் வைக்கோலை பயன்படுத்துவார்கள். இதற்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு மண்ணும் வைக்கோலும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இரண்டையும் கலந்து செங்கல் அறுத்தார்கள். இப்போது அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் அவர்கள் வைக்கோல் சம்பாதிப்பதற்காக எல்லா இடங்களிலும் தேடி அலைந்து வைக்கோல் சேகரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலையில் ஒன்றும் குறைக்கப்படவும் இல்லை. தேவனுடைய கட்டளைக்கு பார்வோன் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறான். தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்தாருக்கு விரோதமாகவும் பார்வோன் செயல்படுகிறான். ஆளோட்டிகள் என்பதற்கான எபிரேய வார்த்தை நாகாஸ் என்பதாகும். இவர்கள் ஜனங்களை அடித்து துன்புறுத்தி வாட்டி வதைத்து வேலை வாங்குவார்கள். ஆளோட்டிகளும் விசாரணைக்காரரும் வெவ்வேறு வேலைகளை செய்கிறவர்கள். அவர்கள் தலைவர்கள் என்பது
எபிரேய தலைவர்களை குறிக்கும். எகிப்தியரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த தலைவர்கள் தங்கள் ஜனங்களிடம் வேலை வாங்குவார்கள். கிழக்கு தேசத்தில் களிமண்ணோடு வைக்கோலை சேர்த்து செங்கல் அறுப்பார்கள். அதை சூரிய ஒளியில் உலர வைப்பது வழக்கம். எகிப்தியர் அறுக்கும் செங்கல் 20 அங்குல நீளமும் 8 அங்குல அகலமும் 7 அங்குல கனமும் உடையதாக இருக்கும். செங்கல் அறுப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இதற்கு முன்பு வைக்கோல்களை கொடுத்தார்கள். இப்பொழுது அவர்களே தாளடிகளை சேர்க்க வேண்டும். செங்கல் அறுக்கும் எண்ணிக்கையிலும் அளவிலும் குறைவு ஏற்படக்கூடாது. எகிப்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று மோசே விண்ணப்பம் பண்ணியதினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. செங்கல் அறுக்கும் எண்ணிக்கையில் குறைவுபடக்கூடாது, செங்கலுடைய அளவிலும் குறைவு ஏற்படக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுவது பார்வோனுக்கு வீண் வார்த்தைகளாக தெரிகிறது. தேவன் வெளிப்படுத்திய வார்த்தைகள் எகிப்தியருக்கு வீண் வார்த்தைகளாக தெரிகிறது. எபிரேய தலைவர்களை ஆளோட்டிகள் அடிக்கிறார்கள். எபிரேயரிடம் வேலை வாங்குவது அவர்களுடைய தலைவர்களின் பொறுப்பாகும். எபிரேய தலைவர்களை கட்டுப்படுத்துவது ஆளோட்டிகளின் பொறுப்பு. இதற்கு முன்பு செங்கல் அறுப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வைக்கோல் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது அவர்களே வைக்கோலையும் சேகரிக்க வேண்டும், செங்கலையும் அறுக்க வேண்டும். செங்கலுடைய எண்ணிக்கையும் அளவும் குறையக்கூடாது. இது நடைமுறைக்கு ஒத்துவராத கடினமான காரியம். எபிரேயரின் தலைவர்கள் தங்களுக்கு இரக்கம் காண்பிக்குமாறு எகிப்தியரிடம் கெஞ்சுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படவில்லை. மனுஷனால் செய்ய முடியாத வேலையை செய்யுமாறு எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை கட்டாயப்படுத்துகிறார்கள். மனுஷனால் செய்ய முடியாத வேலையை இஸ்ரவேலர்கள் செய்யவில்லை என்பதற்காக அவர்களை தண்டிக்கிறார்கள். இஸ்ரவேலரின் தெய்வ நம்பிக்கையை பார்வோன் சோம்பலான காரியம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறான். பக்தி இல்லாதவர்கள் பக்தி உள்ளவர்களை ஏதாவது ஒரு பழிச்சொல் சொல்லி ஏளனமாக பேசுவது எக்காலத்திலும் வழக்கமாய் உள்ளது.